ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச விஸ்வசாந்தி மகா யாகம். தர்மகிரி வேத விஞ்ஞான பீடத்தில் வைபவமாக நடந்த யாக பூஜைகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற பவித்ர சமர்ப்பணம். மயிலாப்பூர் ஸ்ரீ கேசவ பெருமாள் கோயில் வனபோஜன உற்சவம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ வானமாமலை மடத்திற்கு தாயார்கள் சமேதராக எழுந்தருளிய உற்சவர் பெருமாள். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் ஜேஷ்டாபிஷேகம். ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். தஞ்சாவூர் காசவளநாடு கோவிலூர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் இருக்கும் தர்மகிரி வேத விஞ்ஞான பீடத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்று வந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச விஸ்வசாந்தி மகாயாக பூஜைகள் இனிதே நிறைவு பெற்றன. இதை முன்னிட்டு வேத விஞ்ஞான பீடத்தில் இருக்கும் பிரார்த்தனா மந்திரில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளையும் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தம்பதிகள் மற்றும் கூடுதல் செயல் அலுவலர் ஆகியோர் சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பகவத் பிரார்த்தனா ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவருக்கு அர்ச்சனை நீராஜனம் சமர்ப்பித்து நிவேதனம் செய்ததும் விஸ்வக்சேன ஆராதனை, புண்ணியாக வாச்சனம், அக்னி பிரணயனம், கும்ப ஆராதனா, உக்தஹோமா உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து குண்டத்தில் வசுதாரா வழியே நெய் சேர்ப்பித்து வஸ்திரங்கள் ஆகியவற்றை இட்டு நிறைவாக மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு அபிஷேக பீடத்தின் மேல் தாயார்கள் சமேத பெருமாளையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஷோடசோபச்சாரம் செய்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் வேதங்களை ஓதியபடி இருக்க நாதஸ்வர இளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக நேற்றிரவு கோயில் வளாகத்தில் பிரதான கலசத்தை மேடை மீது பிரதிஷ்டை செய்து 4 திக்குகளிலும் அமைக்கப்பட்டிருந்த மேடைகள் மீது 4 வேதங்களை ஆவாகனம் செய்த கலசங்களையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகத்தை வளர்த்தனர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கும் தனி மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இன்று காலை வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, சங்கல்பம், கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க மேடை மீது தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூப தீபங்களுடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து வண்ணப்பட்டு பவித்திர மாலைகளை மேடை மீது வைத்து மந்திர உச்சாடனங்களுடன் சிறப்பு பூஜைகளை செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரங்களோடு ஆபரணங்கள் அணிந்து காட்சி தந்த தாயார்கள் சமேத பெருமாளுக்கும் கலசங்கள் மற்றும் பவித்திர மாலைகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டது. இதையடுத்து பவித்திர மாலைகளை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியை அடைந்தனர். அங்கு சுவாமி தாயார்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு பவித்திர மாலைகளை சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் பவித்திர மாலைகளை அணிவித்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். மேலும் யாகசாலையில் உள்ள பிரதான கலசம், யாக குண்டங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பவித்திர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ கேசவ பெருமாள் கோவில் வனபோஜன உற்சவத்தை முன்னிட்டு திருவல்லிக்கேணியில் இருக்கும் ஸ்ரீ வானமாமலை மடத்திற்கு தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருவல்லிக்கேணியில் உள்ள ஸ்ரீ வானமாமலை மடத்திற்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கேசவ பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி ஸ்ரீ கேசவ பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உபயநாச்சியார்களும் முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டைகள் அணிந்தபடி இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். பலவித ஆபரணங்களால் முன்னழகையும் உச்சி வில்லையுடன் கொண்டையும் அணிந்து பின்னழகையும் காட்டியபடி அலங்கார பிரியன் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். பிறகு மாலை வேளையில் பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல மாட வீதிகளில் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருக்குடை பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து செல்ல அத்தியாபக கோஷ்டியும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு வானமாமலை மடத்தை அடைந்ததும் அங்கு ஸ்ரீ பொன்னடிகால் ஜீயருக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து எம்பெருமானின் ஸ்ரீ சடகோபம் கொண்டு மரியாதை செய்யப்பட்டதும் உற்சவ தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தாயார்கள் சமேத பெருமாளுக்கு வையாளி சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் துவங்கியது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை கவசங்கள் இன்றி எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தசரதன் மைந்தர்களுக்கும் ஜானகி தேவிக்கும் அஞ்சனை புத்திரனுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சகசிரதாரை வழியாக உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தனி மேடையில் ஆழ்வாரும் ஆச்சாரியாரும் அமர்ந்து அபிஷேகத்தை ஏற்றனர். இதைத் தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. கவசங்கள் இன்றி வஸ்திரங்களுடன் காட்சி தந்த ஸ்ரீ சீதாராம லட்சுமணரை திரளான பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். தஞ்சாவூர் அருகே 18 கிராமங்களை கொண்ட காசவள நாட்டின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் கோவிலூரில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் ரிஷப வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சிறுமியர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க அம்பிகை முன்பு அம்மன் திருமுகம் பதித்து அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த பிரதான திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதனிடையே 1008 பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து சங்கல்பம் செய்து கொண்டு கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து விளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் உள்ள அருள்மிகு மானேந்தி அப்பர் திருக்கோவிலில் உப ஆலயமான அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி சதுர்த்தி பெரும் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது.
இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் மேடை மீது உற்சவ மூர்த்திகளையும் நவகலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பட்டத்து நுனிக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். மூஷிகன் திருவுருவம் வரைந்த பட்டத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டியதும் பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மூஷிகன் பலிபீடம் மற்றும் கொடிமர பீடத்திற்கு பலவித திரவியங்களாலும் அதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த புனித நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து கொடிமரத்திற்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு ரத்னகர்ப்ப கணபதி மற்றும் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆதிசங்கர சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக துவக்கமாக விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது. மூலவரான அருள்மிகு ரத்னகர்ப்ப கணபதி கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கைகளில் பாசாங்குசமும் முன் 2 கைகளில் உடைத்த தந்தம் மற்றும் மோதகத்தை ஏந்தியபடி அமர்ந்து அருள்பாலிக்கிறார். மூலவருக்கு மந்திர உச்சாடனங்களுடன் சிறப்பு அபிஷேகம் செய்ததும் ஆலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளையும் நடத்தினர். இதையடுத்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் நடத்தப்பட்டது. பிறகு பக்தர்கள் தரிசித்ததும் மூலவர் ஸ்ரீ ரத்னகர்ப்ப கணபதிக்கு ஆரத்தி சமர்ப்பித்து யாக பூஜைகளை துவக்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதிஜெகநாத பெருமாள் திருக்கோவிலில் பவித்ரோற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் உள் வளாகத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பவித்திர மாலைகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளுக்கு பவித்திர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் பவித்திர மாலைகளை அணிவித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போத குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களோடு நெய்யும் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபம் காண்பித்ததும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். தொடர்ந்து தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இருக்கும் அருள்மிகு காசி விசாலாட்சி உடனமர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடித் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களுக்கும் காவடிகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்ததும் அவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளையும் பால்குடங்களையும் சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயிலை அடைந்தனர். இதையடுத்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சண்முகநாத சுவாமியாக அமர்ந்து அருளும் முருகன் விபூதி காப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. விழாவை முன்னிட்டு வாத்திய இசை கச்சேரியும் நடைபெற்றது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேம்பு மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் மூலவர் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகள் கொண்டு கிரீடம், ஆடை அணிவித்து பிரபையும் நிறுத்தி அடுக்கு பதக்கங்களும் கற்கள் பதித்த ஹாரமும் போட்டி காதணிகளோடு மூக்குத்தி புல்லாக்கும் சூட்டி செல்வத் திருமகளாக அலங்கரித்திருந்தனர். செல்வத்தை அள்ளித்தரும் ஸ்ரீ மகாலட்சுமியாக அருள்மிகு வேம்பு மாரியம்மன் திருக்காட்சி தந்தருள ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த மணப்பள்ளி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பிரகன் நாயகி உடனுரை ஸ்ரீ பீமேஸ்வர சுவாமி கோயிலில் தெய்வ திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் மண்டபத்தில் மேடை மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி
மாலைகள் அணிவிக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்கள் முன்பு பல்வேறு சீர்வரிசை பொருட்களையும் சமர்ப்பித்திருந்தனர். தொடர்ந்து கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தியதும், தொடர்ந்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் மாலை மாற்றுதல், பூப்பந்து எறிதல் ஆகியவற்றை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து வாரணமாயிரம் நடத்தியதும் தெய்வ திருமண வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சேலம் தண்ணீர் பந்தல் பாளையம் பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு காளியம்மன் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ணத் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி தாலி சரடு கொண்டு செய்யப்பட்ட கிரீடம் அணிவித்து ஆடையும் கட்டி அலங்கரித்திருந்தனர். விசேஷ பிரபையுடன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு காளியம்மன் திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கும் மஞ்சள் பட்டு சேலை கட்டி கிரீடமும் ஹாரங்களும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். விசேஷமாக காட்சியளித்த மூலவருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவரையும் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மற்றும் திருவாதிரை திருநட்சத்திரத்தை முன்னிட்டு தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளும் ஸ்ரீ ராமானுஜரும் ஆலய உள்புறப்பாடு கண்டருளினர். கோயிலில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அலங்கார மண்டபத்திலிருந்து ஸ்ரீ ராமானுஜரை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அவரை தொடர்ந்து தனி கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் நிறுத்தி சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகளுடன் ஆபரணங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ராமானுஜர் சுவாமிக்கு எதிர் சேவையாக எழுந்தருள கண்ணாடி சேவை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தாயார்கள் சமேத பெருமாளை ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை நடத்தினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கும்பதீபம் காண்பித்ததும் கொடிமரம் பகுதியில் வையாளி சேவை நடத்தி மீண்டும் தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதித்ததும் அனைவருக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானியில் குடிகொண்டுள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து வயலில் கதிரறுக்கும் பெண்ணாக அலங்கரித்தனர். விவசாயம் செழிக்க வேண்டி விசேஷ அலங்காரத்துடன் அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் முன்பு நெல் மற்றும் பலவித பயறுகளை சமர்ப்பித்திருந்தனர். கூடையில் மேற்கதிர்களை ஏந்தி அமர்ந்தவாறு அழகாக காட்சி தந்த அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டது. கோவையில் இருக்கும் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயிலில் லிங்க திருமேனியுடன் ஈசனும் சுயம்புவாக பெருமாளும் இருபுறம் எழுந்தருளியிருக்க அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் நடுநாயகமாக நின்று அருள் புரிய தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் பீடத்தின் மேல் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு பதக்கங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி அம்பிகை அருள் புரிய உற்சவர் அம்மனுக்கும் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கும் தீபம் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் பூவரசன் தோப்பு பகுதியில் இருக்கும் அருள்மிகு அன்னை ரேணுகாம்பாள் கோவில் ஆடிப்பெருவிழாவின் ஒரு நிகழ்வாக ஏராளமான பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பல்வேறு இசை வாத்தியங்கள், வண்ண திருக்குடைகள் முன்னே செல்ல பால்குட ஊர்வலம் துவங்கியது.
பம்பைகளுடன் கலசங்கள், பூங்கரகம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தவாறு வந்தனர். வழி நெடுகிலும் பூங்கரகத்திற்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு நகர வீதிகளில் ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் நிறைவாக கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே கே. வேலூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ அம்புஜவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உலக நலன் வேண்டி சர்ப்பமகா யாகம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி தொப்பாரம் கிரீடத்துடன் அடுக்கு பதக்கங்களும் காசு மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மூலிகை பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் ஆலய மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை துவக்கினர். இதையடுத்து குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு நெய்யுடன் வஸ்திரங்கள் இட்டு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கருட பகவான் மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் முன்பு சேர்ப்பித்தனர். மேலும் சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்து சடாரி சாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மாவுக்காப்பு சாற்றி பலவித காய்கறிகள் கொண்டு சாகம்பரி அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த அருள்மிகு காளியம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த அருள்மிகு காளியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 59ஆம் ஆண்டு வசந்தோற்சவத்தின் ஒரு பகுதியாக ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கும் கவசம் சூட்டி மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. அபயமும் வரதமும் காட்டி செல்வத் திருமகளாக காட்சி தந்த அம்பிகைக்கு நாமாவளிகள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி ஒட்டியானத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி மகாலட்சுமியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். கோயிலில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். விளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். பிறகு திருவிளக்குகளுக்கு காப்பு கட்டி போற்றி மந்திரங்களை அர்ச்சகர் கூறியபடி இருக்க குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக உற்சவர் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல்வேறு முறைப்பாடுகளுடன் பூஜைகளை துவக்கினர். கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. மூலவரான அருள்மிகு செல்வ விநாயகரை கோயில் வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு விமான கலசங்களில் நவதானியங்கள், நாணயங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசங்களை கைத்தலமாக ஏந்தி வந்து யாகசாலையில் பிரதிஷ்டை செய்தனர். தொடர்ந்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க முகப்பு கோபுரத்தில் விமான கலசங்கள் பதிக்கப்பட்டன. மேலும் முதற்கால யாக பூஜைகளை வேத பண்டிதர்கள் சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை கைகளில் ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்ததும் யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் இட்டு மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். நிறைவாக கலசங்களுக்கு தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. மன்னார்குடி அருகே சேரன் குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் பெருமாளை ஸ்ரீ பத்மாவதி தாயாராக அலங்கரித்து அமர்த்தி
ஊஞ்சல் சேவையை துவக்கினர். பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி இருக்க, ஊஞ்சல் ஆடியவாறு பக்தர்களுக்கு அருள்பாலித்த தாயாராக அருள் புரிந்த உற்சவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி முன்பு அன்னப்படையல் இட்டு பலவித பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. தொடர்ந்து நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உலகநாதபுரத்தில் இருக்கும் அருள்மிகு உலக மரத்தாள் அம்மன் கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர் எல்லையிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 300க்கும் மேற்பட்டோர் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் மூலவர் சன்னதியில் பால் குடங்களை சேர்ப்பித்தனர். சிரசு வடிவில் அருள் புரியும் ஸ்ரீ உலக மரத்தாள் அம்மன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோவில் உற்சவ திருவிழாவையொட்டி புஷ்ப பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. சிவாலயத்திலிருந்து கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்மனை அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். அம்பிகைக்கு பச்சை பட்டுடுத்தி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் காதணிகளும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வர சர்வலங்காரத்துடன் தன்னழகை தானே நிலை கண்ணாடியில் பார்த்தவாறு உலா வந்த அருள்மிகு அபிராமி அம்மனை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குறுங்குடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலயம் அருகே அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்க செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பூங்கரகங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக பூங்கரக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளான அருள்மிகு காத்தாயி அம்மன், பூங்குரத்தி அம்மன், பச்சைவாழி அம்மன் ஆகியோருக்கு ஆபரணங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கோயில் கருவறையில் 3 தேவியர்களும் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் அழகாக அருள்பாலிக்க ஆரத்தி காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச விஸ்வசாந்தி மகா யாகம். தர்மகிரி வேத விஞ்ஞான பீடத்தில் வைபவமாக நடந்த யாக பூஜைகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற பவித்ர சமர்ப்பணம். மயிலாப்பூர் ஸ்ரீ கேசவ பெருமாள் கோயில் வனபோஜன உற்சவம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ வானமாமலை மடத்திற்கு தாயார்கள் சமேதராக எழுந்தருளிய உற்சவர் பெருமாள். வடுகூர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் ஜேஷ்டாபிஷேகம். ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். தஞ்சாவூர் காசவளநாடு கோவிலூர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.